30க்கு 40 லேண்ட் எமிஷனில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே முடிய மாட்டேதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளானிங்கில் வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. டவுன் ஃப்ளோரில் 11க்கு 14 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 8க்கு 14 சொல்லிட்டு பெரிய கெஸ்ட் பெட்ரூம், அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 14 சொல்லிட்டு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமோட பெரிய கார் பார்க்கிங், கிச்சன் கம் டைனிங் ஹால், இது போக டவுன் ஃப்ளோரில் பெரிய லிவிங் ஏரியா கொடுத்தது போக ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 2 பெரிய கார் நிறுத்தளவுக்கு பெரிய அமைஞ்சிருக்கிற போர்ட்டிகோ, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்னதாக க்யூட்டாக ஒரு கவர்ட் பால்கனி. இதே மாதிரி இந்த வீட்டை பற்றி நம்ம நிறையா விஷயம் சொல்லிகிட்டே போகலாங்க. அது ஒன்று ஒன்றா நம்ம ஷோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட் இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதா. இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் எமிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 3 BHK விட 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிக்கிற டேரக்ஷன் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் மெயின் டோரை நமக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் ஒன் சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து உட்டலிங் பேனல் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் எலிவிஷன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் சின்னதாக வந்து பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்டோட வீடு ரொம்ப ஜொலிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா 2 பெரிய SUV கார் நிறுத்தளவுக்கு அமைஞ்சிருக்கிற போர்ட்டிகோ ஏரியா. இந்த போர்ட்டிகோ ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 17க்கு 16. சீலிங் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் எவரிட்டி பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது போர்ட்டிகோ ஏரியாவுக்கு அடுத்தது சின்னதாக அமைஞ்சிருக்கிற சிட்டவுட் ஏரியா. இந்த சிட்டவுட் ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 8. கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜெகமூலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட 1 வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி இதே மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு செட் பேக் ஏரியா விட்டு நிறைய வீட்டை கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து ஃப்ரண்ட் ஸ்டைலில் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் கிளாஸ் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா 16க்கு 20 சொல்லிட்டு பெரிய ஒரு அழகான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2x4 ஐ க்ளோசி வெட்டு ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணி அதில் கிரே கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபால்ஸிங் பண்ணி ஸ்டிப்லைட் ஸ்பாட்லைட் நிறைய பயன்படுத்தி ஃபால்ஸரிங்காக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஈச் சைடில் அமைஞ்சிக்கிற வாலில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டியூன் இருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைஃபை கனெக்ஷனில் இருக்கிற ட்ராஸ் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நமக்கு எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து ரெடிமேடாக வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு CNC லேசர் கட் மூலிமா உங்களுக்கு வந்து டிசைனிங் பண்ணது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட் ஸ்டைலில் 2 பெரிய உடன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் எப்போயுமே கிடைக்கும். அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னிமுனின்னு சொல்கிற வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 8. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் டே பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய உடன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே நிறைய பேசும் வீட்டும் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு வந்து கலர் காம்பினேஷனில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா லேஃப்ட்லேயே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நிறைய கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு வந்து நிறைய கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட டவுன் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற, அதாவது வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நமக்கு 11க்கு 14 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நமக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் ஸ்டிப் லைட்டில் மாட்டி ஃபால் சீலிங் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா லேப்டாப் டேயில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் டே கீழே வந்து வாட்டர் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் இவங்க வந்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டினதாங்க.
ஜன்னலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணது பார்க்குறக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்தது இன்னமும் சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 8க்கு 4. இதில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் வாலில் இந்த வீட்டோட என்ன டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டாக நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 13க்கு 20. இங்கேயும் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி பார்க்குறக்கு ரொம்ப நைட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடனே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. அதாவது வீட்டோட 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 8க்கு 16ன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பெட்ரூமை நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷனுக்காக அங்கே 2 கடப்பாக்கள் வச்சு பேக்ரவுண்டுக்கு வந்து பேனிங் ஒர்க் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லேப்டரே நம்மளுக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்டரை கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு உடனே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8. வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான கிராஸி பென்சில் நம்மளுக்கு டைல்ஸ் டேப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் பென்சில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் டேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட 2nd பெட்ரூம், அதாவது வீட்டோட பெரிய கிங் சைஸ் பெட்ரூமை பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16க்கு 14 சொல்லிட்டு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டிபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா வால்லையும் நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து காட் போட்டோம்னா பார்க்குறக்கே அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னா லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து கம்ப்யூட்டர் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு லேப்டாப் ஏரியா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்டாப் கீழே நம்மளுக்கு வந்து நிறைய வாட்டர் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டவுன் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பெட்ரூமுக்கு செமையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏரியா பண்ணி அதில் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 8க்கு 4. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக வாஷர் பைப், ஷவர் பைப், வாஷ் பேஷன் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் பென்சில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கவர் பால்கனி அண்ட் ஓப்பன் டெரஸ் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட 10க்கு 8ன்னு சொன்னால் சின்னதாக அமைச்சிருக்கிற கவர் பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் கட் மூலிமா உங்களுக்கு வந்து மெட்டல் கேட்ஸ் மூலமாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸ் கூட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி நம்மளுக்கு வந்து மெட்டலே நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனி ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேக் கமிஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இந்த பால்கனி ஒன் சைட் கார்னரில் வந்து அவுட்டர் லேயர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது போக உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா துளியூர்லேருந்து கணுவாய்ப்பாறை வழியில் அப்பநாயக்கம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிமடைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடு.
இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 90 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.